நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நல்ல தம்பி, என்னாச்சு? செல்வா என்கிட்ட பேசினா. என்ன சொன்னா? கங்கான்னு ஒருத்தங்களா அரசியோட மகளை அவங்க தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்களா. அவங்க இவங்கன்னு பேசுற? அவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? கேள்விப்பட்டேன், ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். என்ன கேள்விப்பட்டேன்? நான் அந்த கங்காவை பார்க்கணும். உடனே ஏற்பாடு பண்ண சொல்லு. செல்வம், அந்த கங்காவை கூட்டி வா. நல்ல தம்பி மீட் பண்ணுவான். கங்கா, சார் யாரு? தெரியல, உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு. எவனே தெரியல, என்ன பார்க்கணும்னு சொன்ன கூட்டிட்டு வந்துட்டியா? ஆயுதம் இருக்கான்னு செக் பண்ணியா? செக் பண்ணிட்டேன், பொருள் எதுவும் இல்லை. போலீஸ் ஆளான்னு செக் பண்ணியா? செக் பண்ணிட்டேன் கங்கா. போ. சார் போலீஸா? இல்ல. பின்ன யாரு? நண்பனோட ஆள். நண்பனுடைய ஆளா? யாருக்கு நண்பன்? எதிரிக்கு எதிரி நண்பன் தானே. கொஞ்சம் புரியுற மாதிரி பேசுறீங்களா? நல்ல தம்பியை தெரியுமா? எந்த நல்ல தம்பி? இந்த 143 பேர் செத்த கேஸ்ல போலீஸ் தேடுதே, அந்த நல்ல தம்பியா? ஆமா, அதே நல்ல தம்பி தான். அவர் சாதாரண ஆள் இல்ல. தெரியுது. போலி மருந்து தயாரிச்சு 143 பேரை கொன்னவனாச்சே, அவன் சாதாரண ஆளாவா இருக்க முடியும்? அரசிய பழி வாங்கணும்னு நீங்களும் துடிக்கிறீங்க, நல்ல தம்பியும் துடிக்கிறாரு. அரசிக்கு நீங்களும் எதிரி, நல்ல தம்பியும் எதிரி. அப்ப நல்ல தம்பி உங்களுக்கு நண்பன் தானே? நல்லா ஜிலேபி சுடுறீங்க. சுருக்கமா என்ன வேணும்னு சொல்லுங்க. நல்ல தம்பி உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. நீங்க வந்து அவரை பார்க்கணும். நான் வந்து அவரை பார்க்கணும்? ஆமா. கங்கா வந்து அவரை பார்க்கணும். இது வரைக்கும் கங்கா யாரையும் தேடி போய் பார்த்ததில்ல, பார்க்கவும் மாட்டா, பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. நல்ல தம்பிக்கு தேவைப்பட்டா இங்க வந்து கங்காவை பார்க்க சொல்லு. உங்க நல்ல தம்பிக்கு இன்னொரு பாஸ் இருக்கான். இந்த ராஜ்யத்துக்கு கங்கா மட்டும்தான் பாஸ். போ. அப்புறம் அட போயா, போய் சொல்லு கங்கா சொன்னத. இவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன் பழனி, ஒன்றும் கிளியரா இல்லையே. கண்ணன் விஷயத்துல ஏதாவது தெரிஞ்சதா? வாட்ஸ் ஹேப்பனிங்? என்ன நடக்குது? இல்ல மேடம், அது விஷயமா தான் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிருக்கோம். கங்காவை பத்தி எதுவும் தெரியல மேடம். சிட்டில இருக்காளா இல்ல சிட்டியை விட்டு வெளியே இருக்காளான்னு தெரியல. ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு மேடம். என்னது? கங்காவும் நல்ல தம்பியும் மீட் பண்ண போறாங்களாம். மேடம். எஸ், எனி ப்ராப்ளம்? மேடம், கலையரசி செல்வியை பார்த்து பேசியிருக்காங்க. இப்ப அது என்ன ஒரு முக்கியமான விஷயமா? அது தேவையில்ல. இப்ப மேட்டருக்கு என்னன்னு சொல்லுங்க. நீங்க சிம்பிளா எடுத்துக்கிறீங்க, ஆனா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சீரியஸா பேசியிருக்காங்க. என்ன என்ன பேசுறாங்க?
கலையோட ஹஸ்பண்ட் கடத்தப்பட்டதுக்கு காரணம் நீங்க தான்னும் நீங்க அவரை கண்டுபிடிச்சு கொடுக்க மாட்டீங்கன்னும் கலை செல்வி கிட்ட சொல்லி சொல்லி அழுதுருக்காங்க. உதவி பண்ணுங்கன்னு அவங்க கிட்ட கெஞ்சி கேட்டிருக்காங்க. செல்வியும் நான் கண்டிப்பா உனக்கு உதவி செய்யறேன், நான் உன் ஹஸ்பண்ட கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. உதவி செல்வி செய்யறல? யார் அவ? யாரு அவ? என்ன பெரிய சிபிசி ஐடியா? அவகிட்ட போய் உதவி கேட்கிறா? அவ என்ன நினைக்கிறா? நான் எங்க போனாலும் என்ன டார்ச்சர் பண்ணணும்னு நினைக்கிறா. அது வந்து அவளை நான் சும்மா விடக்கூடாது தெரியுமா? அவ ஹெல்ப் பண்ணுவல. என்ன ஹெல்ப் பண்ணுவா? மேடம், அது சம்பந்தமா அவங்க அடுத்த ஸ்டெப் கூட எடுத்திருக்காங்க. என்ன என்ன நடந்தது? உங்க பையன் விஷயத்துல உங்களை வந்து மிரட்டிட்டு போனான்ல அந்த முரட்டு பாண்டியன், அவனால அரவாணியை போய் பார்த்து இத பத்தி விசாரிச்சிருக்கான் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. செல்வி சொல்லிதான் பண்ணியிருக்கான். செல்வி, செல்வி, ஏய் வாடிக்க, வாடி. நீ என்ன லூசா? திமிராடி உனக்கு? என்ன செஞ்சிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆபீசர் தெரியுமா? நாங்க எல்லாம் இந்த கேஸ் டீல் பண்ணிட்டு இருக்கோம், நீ என்ன இடையில புந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்க? கலை வந்தாலா அவ கண்ணீரை தொடச்சு அவ புருஷனை கண்டுபிடிச்சு கொடுக்கறேன்னு நீ ஆறுதல் சொன்னியாம? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்ன நீ தினம் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்பியா? உன்னால சும்மா இருக்க முடியாதா? இந்த பாருங்க, நீங்க சும்மா சும்மா என்ன திட்டிட்டு இருக்காதீங்க. நீ காப்பாத்தி இருந்தா கலை ஏன் செல்வி கிட்ட வர போறா? இருங்க இருங்க, அவளை எதை கேட்டாலும் நீங்க என்ன ரெடிமேடா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. சொல்றே என்ன? நீங்க நினைச்சிருந்தா கலைக்கு சரியான பாதுகாப்பு கொடுத்திருக்க முடியும். கண்ணனை கங்கா கடத்தாம தடுத்திருக்க முடியும். நீங்க செய்யலையே. ஒரு போலீஸ் அதிகாரியா நீங்க பாதுகாப்பு கொடுக்கல, அம்மாவா நீங்க பாசத்தையும் கொடுக்கல. அதான் பிரச்சனைன்னு என்கிட்ட வந்து சொன்ன. காப்பாத்துறதுக்கு நீ என்னடி கடவுளா? கடவுளாதான் இருக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. நல்ல மனசு இருந்தா என்ன வேணாலும் செய்யலாம். அப்ப எனக்கு நல்ல மனசு இல்லைங்கிறிய? அது இருந்திருந்தா நீங்க நல்ல பாதுகாப்பு கொடுத்திருப்பீங்க. நீங்க அம்மாவா செய்யல, நான் அவ அக்காவா இருந்து செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஓ, இப்ப அக்காங்கிற ஆயுதத்தை உன் கையில எடுத்துக்கிட்டியா? மகன்னு சொல்லி என் வாழ்க்கையை கெடுத்த, இப்ப அக்கான்னு சொல்லி அவ வாழ்க்கையை கெடுக்க போறிய? உன்னால முடியுமா? காப்பாத்த முடியுமா உன்னால? எங்களால முடியாது, உன்னால முடியுமா? உன்னால முடியாததான் இப்ப செல்வி பண்ணிட்டு இருக்காளே. உதய்க்கும் அந்த குட்டிக்கு நடக்கிற இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினது யாரு? செல்வி தானே. துப்பாக்கில 2 தோட்டா இருக்கு, ஒன்னு உதய்க்கு இன்னொன்னு எனக்குன்னு சொன்னியே. அவனை சுட்டுட்டு நானும் சுட்டுக்குவேன்னு சொன்னியே. உங்களை காப்பாத்துனது செல்வி தானே. செல்வி இல்லைன்னா உன் மகனும் செத்துருப்பான், நீயும் செத்துருப்ப. இப்படி நீ உயிரோட இருந்துகிட்டு சவால் விட்டுட்டு இருக்க மாட்ட. அது நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிற, நீ அழுகுற மாதிரி அழுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதெல்லாம் இப்ப ஒர்க் அவுட் ஆகாது. இந்த வாட்டி டெஃபினட்டா உனக்கு மூக்கு உடையும். டிராமா தான் நான் செய்யறது, எல்லாமே டிராமா தான். உங்க மேல பாசம் வச்சது, உதய மேல பாசம் வச்சது, கலை மேல பாசம் வச்சது, இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் மேலும் பாசம் வச்சது எல்லாம் டிராமா தான். உங்களுக்கு ஒரு அவமானம் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சேன். உதயோட வாழ்க்கை அமைதி இல்லாம போயிடக்கூடாதுன்னு நினைச்சேன். கலையோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு நினைச்சேன். இப்பவும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க எதையுமே நிஜம்னு நம்ப மாட்டீங்க, நம்பவும் வேண்டாம். ஆனா இப்ப சொல்றேன், கண்ணனை நான் காப்பாத்துவேன். உங்களால முடியாதது நான் செஞ்சு காட்டுவேன். பாத்தீங்களா? சவால்
அவ கமிஷனர் ஆபீஸ்க்கு வந்து என்கிட்ட சவால் விடுறா, இவ என்கிட்ட இங்க சவால் விடுறா. என்னடே கோஷ்டி சேர்க்கிறியா? நீதான் அவளை அனுப்பி விட்டிய? புதுசா ஏதாவது ஒண்ணு கிளப்பி விடுற. ஆனா ஒண்ணு, என்ன ஜெயிக்கணுங்கிற வேகத்துல ஏதாவது பண்ணி கண்ணனோட உயிருக்கு ஏதாவது ஆபத்தாச்சு, நீங்க நல்லதே நினைக்க மாட்டீங்களா? அவ மேல 1000 கோவம் இருந்தாலும் அவளை பெத்தவடினா, இப்ப சொன்னீங்களே பெத்தவங்கன்னு, நான் எடுக்க போற முயற்சியில பெத்தவங்களா இருந்து தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. போலீஸ் அதிகாரியா இருந்து பிரச்சனை பண்ணாதீங்க. பார்க்கலாண்டி, பார்க்கலாம், எவ்வளவு தூரம்னு பார்க்கலாம். ஆனா எங்கேயாவது நீ மாட்டுவடி, அப்ப பாத்துக்கிறேன். அவன் அப்படிதாம்மா. நீ வேற ஏதாவது வேலை பாருமா. கங்கா உங்களை பார்க்க விரும்பலையா? நான் ஏன் யாரையோ போய் பார்க்கணும்? வேணும்னா என்ன வந்து பார்க்க சொல்லுன்னு சொல்றாங்க. அவ்வளவு பெரிய ஆளா அவ? அவளை தொலைச்சிருவேன். நல்ல தம்பி, டென்ஷன் ஆகாதீங்க. நமக்கு வேணும்னா நம்ம தான் போய் அவங்கள பார்க்கணும். ப்ளீஸ். சரி, பாக்குறேன். ஏற்பாடு பண்ண சொல்லு. ஹலோ செல்வம், நல்ல தம்பி கங்காவை மீட் பண்ணணும்னு சொல்றாரு. உடனே ஏற்பாடு பண்ணுங்க. செல்வா, என்ன யோசிச்சிட்டு இருக்க? ஒன்றும் இல்லையண்ணா. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காம படுத்து தூங்குமா. நாளைக்கு காலையில் கோர்ட்டுக்கு போகணும். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நாளைக்கு காலையில் கோர்ட்டில் ஜட்ஜு கிட்ட பேசும்போது தைரியமாக பேசணும். டைவர்ஸ் வாங்கியே ஆகணும். சரியா? தூங்குமா. கோர்ட்ல நான் உன்னை டிராப் பண்ணிட்டா இல்ல நீயே போறியா? இல்லம்மா, நானே போய்க்கிறேன். போவியா இல்ல வேற எங்கேயாவது போவியா? இல்லம்மா, நான் அங்கே தான் போகிறேன். இந்த பாரு, நீ வழக்குக்காக போல, உன் வாழ்க்கைக்காக போற. கோர்ட்ல செல்வராணி என்ன வேணாலும் சொல்லட்டும், நீ அவளோட வாழணும்னு சொல்லணும். சரிம்மா. ஜட்ஜு கிட்ட நான் தப்பு பண்ணலன்னா ஆர்கியூ பண்ணாத. நான் தப்பு பண்ணேன், அதை உணர்ந்துட்டேன், இப்ப மன்னிச்சு என் மனைவியோட வாழ வைங்கன்னு சொல்லணும். சொல்றேம்மா. பொறுமையா கோவப்படாம பேசணும். ஓகேம்மா. செல்வராணி இந்த வீட்டுக்கு என் மருமகளா வரணும். வருவாம்மா. அவ அண்ணன் ஏதாவது பிரச்சனை பண்ணா அதெல்லாம் ஒண்ணு கண்டுக்காத. ரொம்ப ப்ராப்ளம் பண்ணா எனக்கு ஃபோன் பண்ணு. சரிம்மா. சரி, ஓகே, போ. செல்வா, வக்கீல பார்த்து எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். உதய கோர்ட்ல மேல வீண்பழி சுமத்துவான். ஆனா நீ அப்செட் ஆயிடக்கூடாது. நல்லா ஸ்ட்ராங்கா பேசணும். அவன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக என் மேல வீண்பழி சுமத்துறான்னு சொல்லணும். கல்யாணம் ஆகலன்னு ஜட்ஜி கேட்பாரு. ஆனா அவனுக்கும் அவளுக்கும் தப்பான உறவு இருக்கிறதுக்கு எவிடன்ஸ் இருக்குன்றத நீ சொல்லணும். சொல்லுவல்ல? சொல்றேன்னா. சொல்லிட்டு சொன்னாதானே டைவர்ஸ் கிடைக்கும். சரிங்க, அவங்களும் டைவர்ஸ் கொடுத்துருவாங்க, இவளும் வாங்கிப்பா. அதுக்கப்புறமா உங்க தங்கச்சி எங்கங்க போவா? என்னடி பேசுற? அவ எங்க போவா? இங்கதான் வருவா. இல்ல, எனக்கு புரியல. அவ இங்கதான் வருவானா இங்கே பர்மனண்டா தங்கிடுவாளா? அவளுக்குன்னு வேற யாரு இருக்கா? இப்படி கூட பிறந்தவங்களும் பெத்தவங்களும் இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு எல்லாம் சப்போர்ட்டா இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு எல்லாம் குளிர் விட்டு போயிடுது. புருஷனை மதிக்கிறதே இல்ல. தைரியமா கோர்ட்டு படி ஏறி டைவர்ஸ் கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. டைவர்ஸ் கிடைச்சதும் ஆஹா நாம தான் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அங்கதான் தோத்து போறாங்க. நீ உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் உன்னை நான் கேட்டனா? நீங்க கேட்கலனாலும் நான் சொல்லுவேங்க. ஏன்னா இந்த வீட்டுக்கு விலைக்கேத்த வந்தவன் நான் தான். அந்த விலை தானேறதுக்கு ஒரு நாள் நான் சம்மதிக்க மாட்டேன். அப்போ இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் நான் உதயோட சேர்ந்து வாழணும்னு சொல்றீங்களா? நீ சேர்ந்து வாழ்ந்து தாண்டி ஆகணும். அவன் அடிச்சாலும் உதச்சாலும் புருஷனோட வாழறவ தான் பொம்பளை. எவ்வளவு வேதனை இருந்தாலும் வெந்த சொத்தை தின்னுட்டு வாழ்ந்துதான் ஆகணும்.
சோதனைய கூட சுகமா மாத்திரவதாண்டி பொம்பளை. இது என் மேல இருக்கிற அக்கறையில சொல்றீங்களா இல்ல நான் இந்த வீட்ல இருக்கிறது பிடிக்காம சொல்றீங்களா அண்ணி? ரெண்டும் தான் போய் சொல்றதுக்கு நான் தயாரா இல்ல. பிடிக்காம தான் சொல்றேன். அண்ணன், எனக்கு டைவர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் வேற எங்கேயாவது போயிடுறேன். என்னம்மா சொல்ற? இந்த குடும்ப தலைவர் நான், சம்பாதிக்கிறவன் நான் சொல்றேன் நீ இங்க தான் இருக்கணும். பேஷா, நீங்க சம்பாதிக்கிறதெல்லாம் உங்க தங்கச்சி கிட்ட போட்டுங்களேன். ஆனா உங்க தங்கச்சி அவ புருஷ வீட்டுல வாழணும். அப்பதான் நீங்க சம்பாரிச்சு கொண்டு போய் கொட்டுற பணத்துக்கெல்லாம் பெருமை, அவளுக்கும் கௌரவம். அண்ணி, ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு புரியும்னு சொல்லுவாங்க. ஆனா ஏன் அண்ணி உங்களுக்கு மட்டும் என் மனசு புரியவே மாட்டேங்குது? புரியலையா? ஏய், புரிஞ்சதால் தான் நீ பேசிட்டு இருக்க. நீ வாழா வெட்டி அந்த வீட்டுல வந்து வாழ்ந்தன்னு வெச்சுக்கோ, ரோட்ல போற காட்ட தெரு நாய்ங்கெல்லாம் நடு வீட்டுல வந்து உட்காந்துரும். நான் ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கேன் அண்ணி. என் காயத்துக்கு நீங்க மருந்து போடாட்டே பரவாயில்ல. ஆனா குத்தி குத்தி அந்த காயத்தை ரணமாக்காதீங்க அண்ணி. ஏய், உன் காயத்துக்கு மருந்து போறதுக்கு நான் ஒன்னும் டாக்டரும் கிடையாது. குத்தி குத்தி ரணமாக்குறதுக்கு என் கையில கத்தியும் கிடையாது. வீட்டை கட்டி பாரு, கல்யாணத்தை பண்ணி பாருன்னு சும்மாவா சொன்னாங்க? ஒத்த ஆளா நின்னுட்டு 10-15 வீடுகளை இடிச்சு தள்ளிட்டு போயிடலாம். ஆனா ஒரு வீட கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? உன் வாழ்க்கைங்கிற வீட்டை நீயே இடிச்சு தள்ளிடாத. இப்ப இங்க இருந்து நீ போறனா உன் பல்ல நான் உடைக்க வேண்டியிருக்கும். என்னங்க பேசுறீங்க நீங்க? ஓடே, ஓவரா பேசிக்கிட்டு போ. நான் சொல்றது ஏன் தான் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்களோ? செல்வா, விடுறா, அவ அப்படிதான் ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பா. நீ அதுக்காகலாம் ஃபீல் பண்ணாத. அழாதம்மா. இந்தாங்க யுவர் ஆனர். கொடுங்க. உதயச்சந்திரன் செல்வராணி. சொல்லுமா, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? ஏன் டைவர்ஸ் கேக்குறீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? என் வைஃப் சொன்னதெல்லாம் உண்மைதான். சும்மா என்ன வைஃப்னு சொல்லாதீங்க. நீங்க ஏன் கோவப்படுறீங்க? டைவர்ஸ் வாங்குற வரைக்கும் அவருக்கு நீங்க வைஃப் தான். நீங்க சொல்லுங்க. இனிமே அவன் மேலே நான் சந்தேகப்பட மாட்டேன். நான் பண்ண தப்புக்கு எல்லாமே இந்த கோர்ட்டில் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவள் கேட்குற டைவர்ஸை நீங்கள் கொடுக்கக்கூடாது. அவள் கூட நான் சேர்ந்து வாழணும். அவளுக்கு நான் நல்ல கணவனாக இருப்பேன். நீங்க என்னமா சொல்றீங்க? இல்ல, இவர் எனக்கு எப்பவுமே நல்ல கனவுனா வாழ்ந்தது இல்ல. இவர் போய் சொல்றாரு. நான் இவர் கூட வாழ மாட்டேன், எனக்கு டைவர்ஸ் வேணும். நீங்க 2 பேரும் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். பிரிச்சு வைக்கிறதுக்காக இந்த கோர்ட் கிடையாது, சேர்த்து வைக்கிறதுக்காக தான். கோபத்திலேயோ வேகத்திலேயோ உணர்ச்சி வசப்பட்டோ முடிவெடுக்கிற வயசு உங்களுக்கு, முடிவெடுக்கிற உரிமை உங்களுக்கு இருக்கு. இருந்தாலும் 2 பேரும் மனசு விட்டு பேசிட்டு அப்புறமா வந்து உங்க முடிவை சொல்லுங்க. என்னாச்சு? பிரச்சனை ஆயிடுச்சுமா. நினைச்சேன்டா, நீயும் ஒரு லாயர். எவ்வளவுதான் அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சாலும் பிரச்சனையோட தான் வந்து நிப்பேனே எனக்கு நல்லா தெரியும். பிரச்சனை நான் பண்ணலமா. ஜட்ஜு கிட்ட நீங்க சொன்ன மாதிரி தான் நான் பேசினேன். ஆனா அவ தான் பிடிவாதமா எனக்கு டைவர்ஸ் வேணும்னு கேட்டா. ஜட்ஜ் எங்க 2 பேர் தனியா பேச சொன்னாங்க. அப்பதான் பிரச்சனையே ஆச்சு. தனியா கூட்டிட்டு போய் ஏதாவது இமோஷனலா பேசிருப்பேன். நீங்க எப்பவுமே செல்வராணியை நல்லவளாகவும் எனக்கு கெட்டவனாவும் பார்த்து பழகிட்டீங்க. அதான் நீங்க என்ன குறை சொல்லிட்டே இருக்கீங்க. அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன பேசினா தெரியுமா? என்ன பேசினா? செல்வராணி, என் தப்ப உணர்ந்துட்டேன். என்ன மன்னிச்சுன்னு சொல்றேன்ல. நான் தான் உங்களை நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. நான் இவ்வளவு இறங்கி வந்தோம், ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? நான் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சது உங்களால தாங்க முடியல, அதனால இறங்கி வந்திருக்கீங்க.
சரி உதய், நான் உங்களை நம்பி உங்க கூட வாழ வரேன்னு வச்சுக்கோங்க. நீங்க பழைய மாதிரி மாற மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? நம்பிக்கை வேணும். இப்படி சந்தேகப்பட்டா வாழ முடியாது. நம்ம பிரச்சனைக்கு காரணமே சந்தேகம் தானே. தப்பு பண்றவன் திருந்தவே மாட்டானா? திருந்துவான், நிச்சயமா திருந்துவான். ஆனா நீங்க திருந்த மாட்டீங்க. இது உன் வாய்ஸா தெரியல, உங்க அண்ணனோட வாய்ஸா தெரியுது. அவன் சொல்லிதான் நீ இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறல. இது உங்க வாய்ஸா தெரியல, உங்க அம்மாவோட வாய்ஸா தான் தெரியுது. அவங்க சொல்லிதானே நீங்க என் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறீங்க. எங்க அம்மா எனக்கு நல்லது தான் சொல்லியிருக்காங்க. ஆனா உங்க அண்ணன் உன்னை அழிக்கிறதுக்காகவே ஐடியா கொடுத்துருக்கான். பரவாயில்ல, நான் அழிஞ்சாலும் பரவாயில்ல, உங்க கூட சேர்ந்து வாழ முடியாது. என்னடி ஓவரா பேச? கெஞ்சிர மிஞ்சிர மிஞ்சிர கெஞ்சிர. உனக்கு ரொம்ப திமிராயிடுச்சு. நான் ஒன்னும் உங்களை கெஞ்சி சொல்லலையே. அப்போ நீ உங்க அண்ணன் பேச்சா கேட்ப. நீங்க உங்க அம்மா பேச்ச கேக்குறப்ப நான் எங்க அண்ணன் பேச்ச கேக்குறதுல தப்பே இல்ல உதய். செல்வராணி, நம்ம குழந்தைக்காவது உன் கர்ப்பத்துக்கு எவன் காரணமோ அவன் கிட்ட போய் சொல்லு. ஏன் என்கிட்ட சொல்ற? எனக்கு அந்த குழந்தைக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. நான் அதுக்கு அப்பா இல்ல. என்ன சொன்னீங்க? நம்ம குழந்தையா? அன்னைக்கு என்னமோ சொன்னீங்க இது வேற ஒருத்தனோட குழந்தைன்னு. இப்ப மட்டும் அது எப்படி நம்ம குழந்தையாச்சு? இதான் உன் முடிவா? ஆமா. தப்பு தாண்டி. எங்க அம்மா சொன்னதை கேட்டு நான் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டல, அது தப்பு. நானே ஜட்ஜி கிட்ட பேசி உனக்கு டைவர்ஸ் வாங்கி தரேன். உங்க முடிவு இதானா? ஆமா. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அவ கேட்ட டைவர்ஸ் கொடுத்துருங்க. நீங்க 2 பேர் மட்டும் முடிவெடுத்துட்டா அது முடிவாகாது. உங்க 2 பேரோட வீட்ல இருக்க பெரியவங்க கிட்ட கலந்து பேசி அவங்க கருத்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் என்னோட தீர்ப்பை சொல்ல முடியும். பெரியவங்க மீட் பண்ணி பேசி ஒரு முடிவுக்கு வாங்கன்னு ஜட்ஜ் சொல்லிட்டாங்க. எங்க மீட் பண்ணி பேசணுமா? கோர்ட்ல. போலீஸ் அதிகாரியா எத்தனையோ தடவை கோர்ட்டுக்கு போயிருக்கேன். உன்னை பெத்ததுக்காக நீ என்னை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போற. ரொம்ப பெருமையா இருக்கிற. சரி, உன் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, பேசி பார்ப்போம். பேசு. அப்பா. ரொம்ப சந்தோஷம். சரி வச்சிரு. என்னாச்சு? வர்ற 11ஆம் தேதி 2 ஃபேமிலியில் இருக்கிற பெரியவங்க உட்காந்து அவங்கள சமாதானப்படுத்தணுமா? நல்ல விஷயமாச்சே. பெரியவங்க எல்லாம் ஒன்னா உட்காந்தா ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். எப்படியாவது பேசி சமாதானப்படுத்திடலாம். கோர்ட் இப்படித்தாமா பல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அதை அவங்க பயன்படுத்திக்கணுமே. யாராவது ஒருத்தர் உணர்ச்சி வசப்பட்டு அப்படி இப்படின்னு பேசினா அவ்வளவுதான், மறுபடியும் ஆளிலிருந்து அவங்க கேஸ் ஆரம்பிக்க வேண்டியது வரும். பார்ப்போம்மா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டே இருக்கீங்க. ஏண்டி, உலகத்துல பூனை மட்டும் தான் குட்டி போடுதா? வேற எதுவுமே குட்டி போடுறது இல்லையா? இது என்னடா வம்பா போச்சு? இதுக்காக நான் ஊருக்கு போய் வேற பழமொழியா கேட்டுட்டு வர முடியும்? இருக்கிற பழமொழி தானே சொல்ல முடியும். இத பார், நானே என் தங்கச்சி வரலன்னு தவிச்சிட்டு இருக்கேன். தேவையில்லாம என்ன டென்ஷன் படுத்தாத நீ. நானும் அவ கூட சேர்ந்து கோர்ட்டுக்கு போயிருக்கணும். ஆனா அவனை பார்த்தாவே எனக்கு கொல்லணும் போல இருக்கு. அதான் இங்கே இருந்துட்டேன். ஏங்க அண்ணனும் தங்கச்சியும் இப்படி அருளுசு மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க? இல்ல உங்க தங்கச்சி அவனை பார்த்தா அவன் கூட வாழவே கூடாதுன்னு சொல்றா. நீங்களும் என்னடான்னா அவனை பார்த்தா கொல்லணும் போல இருக்குன்னு சொல்றீங்க. இது பார், சூழ்நிலை தெரியாம டென்ஷன் படுத்தாத. சொன்னா புரிஞ்சுக்கோ. நான் டென்ஷன் படுத்துறேனா? எப்ப உங்க தங்கச்சி வந்தாலோ அன்னைக்கே நம்ம 2 பேருக்குள்ள இருந்த சந்தோஷம் வெளியில போயிடுச்சு தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாள் என் கூட சந்தோஷமா பேசி சிரிச்சிருப்பீங்களா? வெளியில போன சந்தோஷம் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வரணும்னா உங்க தங்கச்சி மறுபடியும் வெளியில போணும். இது பார், நான் அடிச்சா கொன்னிட மரியாதை உள்ள போடு. நான் போக மாட்டேன். என்ன பண்ணுவீங்க? போட்டனா உன்ன. செல்வா,
செல்வா செல்வா டைவர்ஸ் கிடைச்சிடுச்சு இல்ல? நான் சொன்ன மாதிரி தானே ஜட்ஜி கிட்ட பேசினேன். அப்புறம் அப்புறம் ஏன் சொல்லுமா சொல்லுமா, கோர்ட்ல என்னதான் நடந்தது? பெரியவங்க வந்து பேசினா பிரச்சனை தீர்ந்துருமா? வாழ அப்படிலாம் டைவர்ஸ் கொடுக்க வேண்டியது தானே? ஆமாங்க, உங்களை தான் கொண்டு போய் ஜட்ஜா உட்கார வைக்கணும். கல்யாணம் ஆன பொண்ணுங்களா தேடி கண்டுபிடிச்சு டைவர்ஸ் பேப்பரை நீங்களே கொடுத்துட்டு வந்துருவீங்க போல இருக்க. புருஷன் பொண்டாட்டி உறவுங்கிறது விளையாட்டு சமாச்சாரம் இல்லைங்க. இது ஏன் உங்க 2 பேருக்குமே புரிய மாட்டேங்குது? அப்புறம் எதுக்கு கோர்ட் இருக்கு? அது தப்பு பண்றவங்கள தண்டிக்கிறதுக்கு, இந்த மாதிரி தப்பு பண்றதுக்கு இல்ல. ஏங்க உங்க தங்கச்சி வாழ்க்கையை நீங்களே அழிக்கணும்னு பாக்குறீங்க? ஏய், அவங்களால என் தங்கச்சி அவமானப்பட்டிருக்கா, நானும் அவமானப்பட்டிருக்கேன். அப்படின்னா 2 பேரும் ஒரே கயித்துல தூக்கு மாட்டிட்டு தொங்குங்க, இல்லனா ஒரே தண்டவாளத்துல தலை வச்சு படுங்க. அண்ணா ஷோ, இந்த மாதிரி கத்துற வேலை எல்லாம் வேண்டாம். ஜட்ஜி சொல்ற மாதிரி பெரியவங்களை கூப்பிட்டு கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. உங்க தங்கச்சிக்கு அட்வைஸ் பண்ணி அவனோட சேர்ந்து வாழ வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்போதைக்கு என் பேச்சு பட்டிக்காட்டுத்தனமா தான் இருக்கும், ஆனா அதுலயும் ஒரு நியாயம் இருக்கும். நீ வாமா, அப்புறம் யோசிக்கலாம். என்ன? அதான் அன்னைக்கே உங்க அப்பா உன்னை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்க. இன்னைக்கு போய் கேளுங்க சார், என்ன சொல்றாருன்னு பாப்போம். ஜிஜே, உங்களை பார்க்க உங்க பொண்ணு வந்திருக்கு. அதான் அன்னைக்கு சொல்லார்ல பார்க்க மாட்டேன்னு, பார்க்க முடியாது சொல்லு போ. சார், இன்னைக்கும் பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்றாரு. இன்னைக்கு உங்க அப்பா உன்னை பார்க்க விரும்பலையா? அவர் தெளிவா தான் இருக்காரு, நீ தான் குழம்பி போயிருக்க. போய் படி. சச்சின், ஐஸ்வர்யா, செல்வியம்மா, எப்படி இருக்க? எப்படி இருக்க? வீட்ல நல்லா இருக்காங்கம்மா. ஏம்மா, ஏன் என்கிட்ட சொல்லு, ஏன் அப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? வேணா செல்விமா, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா உங்களை, காவேரிய, தாத்தாவை பார்க்காம இருக்க முடியல. அதனால தான் கிளாஸ் விட்ட உடனே உங்களை பார்க்கணும்னு ஓடி வந்துட்டோம். எனக்கு ஒண்ணுமே புரியலடி. யாருமே என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க. அவர் உரிமைங்கிறாரு, சட்டங்கிறாரு, நீங்களும் என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன்றீங்க. ஆனா என்னமோ நடக்குது. காவேரி, பாரு. ஏய் காவேரி. மா, நாங்க காவேரி கிட்ட போய் பேசிட்டு இருக்கோமா. சரி, நீங்க போங்க, நான் சாப்பிடறதுக்கு உடனே ரெடி பண்ணேன். சரிம்மா.
காவேரி காவேரி நல்லா இருக்கியா? பார்த்தா எப்படி இருக்கு? ஏன் காவேரி இப்படி பேசுற? எங்களை பத்தி நினைச்சு பாப்பியா? நினைப்பேன். நல்லா படிக்கிறியா? ஏன் நான் நல்லா படிக்கலனா எனக்கு என்ன பாடம் சொல்லி கொடுக்கவா போறீங்க? ஏன் காவேரி இப்படி பேசுற? உன்னை பார்த்து பேசி எத்தனை நாள் ஆச்சு? அதனால தானே நாங்க ஆசையா வந்தோம். ஆசையா? என்ன ஆசை? என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? ஏன் சும்மா வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? டிஸ்டர்பா? உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் தானே நாங்க வீட்டு விட்டு வெளியில போனோம். சந்தோஷம் தானே உனக்கு? அதான் மறுபடியும் வந்துட்டீங்களே. ஆமா, உங்களுக்கு தான் சாப்பாடு கீழே ரெடியா இருக்குல்ல, போய் சாப்பிடுங்க. அதுக்கு தானே வந்திருக்கீங்க. போங்க, முதல்ல போய் வந்த வேலையை பாருங்க. இனிமே வந்தா டைனிங் ஹாலோட வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போயிடணும். மேல வர வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. என்னோட பிரைவசியை கெடுக்காதீங்க. கெட் அவுட். கெட் அவுட். ஏய் ஐஸ்வர்யா, சச்சின், ஏய் இருங்க இருங்க, எங்க போறீங்க? என்னாச்சு? கிளம்புறோமா? ஏய் ஏன் அழுவுறீங்க? காவேரி ஏதாவது சொன்னாலா? இல்ல செல்விமா, அவன் நல்லா தான் பேசினான். ஏன் வீட்டு விட்டு போனீங்கன்னு அழுதா. அதான் எங்களுக்கும் அழுக வந்துச்சு. நாங்க கிளம்புறோம் செல்விமா. சரிம்மா, நாங்க கிளம்புறோம். டேய் இருடா, நான் சொல்றது கேளுடா. சச்சின், அவங்க கிட்ட பேசுனியா? ஆமாமா. அழுதியாமே? ஆமா. ஏன் வீட்டை விட்டு போனீங்கன்னு கேட்டு அழுதியாமே? ஆமாமா. பாவண்டி அவங்க. ஆறுதலா இருக்க வேண்டாம், அவங்க மனசை காயப்படுத்த வேண்டாம். என்னம்மா, என்னமோ நான் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணி நான் உங்களை வீட்டை விட்டு துரத்தின மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நான் எதுவும் பண்ணலமா. எனக்கு எதுவுமே தெரியாது. அவங்க தாத்தா வந்தாரு, சட்டப்படி கூட்டிட்டு போனாரு. அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? அம்மா, டிஃபன் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களாமே? பயங்கரமா பசிக்குது, கொஞ்சம் எடுத்து வச்சிருங்க. இப்படி யாருமே பேசாம உட்கார்ந்திருந்தா எப்படி? யாராவது பேசுங்க. நீ முதல்ல பேசாம இரு. என்னங்க நீங்க பெரியவங்களா பார்த்து பேசி ஒரு முடிவுக்கு வாங்கன்னு ஜட்ஜம்மா சொன்னாங்கல்ல. நம்ம குடும்பத்துல நானும் தானே பெரியவ. இந்த பாருங்க, நடந்தது எல்லாத்தையும் மறந்துடலாம். அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழட்டும். அது எப்படிங்க? உங்க பையன் என் தங்கச்சியை சந்தேகப்பட்டு டார்ச்சர் பண்ணிருக்கான். அதை எப்படி மறக்க முடியும்? அதுக்கு என்னப்பா செய்ய சொல்ற? கணவன் மனைவி விஷயத்துல பிரிச்செல்லாம் வைக்க முடியாதுப்பா. தண்டனை கொடுத்துட முடியாதுப்பா. அவங்க செஞ்ச தப்ப அவங்க உணரணும், அவ்வளோதான். ஆயிரங்காலத்து பயிரியா உணர்ந்துட்டாங்க, சேர்த்து வைக்கலாம்ல. அதுக்காக அவன் வேற ஒரு பொண்ணு கூட பழகினதை மறக்க முடியுமா? கொஞ்சம் விட்டு இருந்தா அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னு இருப்பாரு. ஏய், அதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. இல்லங்க, இது முக்கியமான பாயிண்ட். இதை நீங்க மறந்துட கூடாதுன்னு தான் நான் எடுத்து கொடுத்தேன். இந்த கல்யாணம் நடக்கணும்னு யாரும் நினைக்கலைங்க. தடுக்கணும்னு நினைச்சோம், தடுத்துட்டோம். இப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழட்டும். இத பாருங்க, தாலி கட்டின ரேஞ்சு உங்க பையன் போன தப்பு தானே.
அதை நாங்கள் சரின்னு சொல்லலையே. 2 பேருடைய வாழ்க்கையும் நல்லா அமையணுங்கிறதுக்காக தானே நாங்கள் போராடிட்டு இருக்கோம். செல்வராணி ஒரு நல்ல பொண்ணு, எனக்கு அவ மேல நம்பிக்கை இருக்கு. இது வரைக்கும் என் பையனை சப்போர்ட் பண்ணிருக்கேனா? அவளை தானே சப்போர்ட் பண்ணிருக்கேன். இவ்வளோ ஏன்பா? அந்த பொண்ணு குட்டி கழுத்துல உதய் தாலி கட்டினானா இவனையும் சுட்டுட்டு என்னையும் சுட்டுக்கு வேணும் அரிசி கிளம்பினாங்களே எதுக்கு? சரி அதெல்லாம் இப்ப பேச வேண்டாம். உங்களுக்கு நாங்களோ எங்களுக்கு நீங்களோ பகை இல்லை. ஆனா 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம். ஏன்? நான் என் பையனுக்காக சண்டை போட்டேன், நீங்க உங்க சிஸ்டருக்காக சண்டை போட்டீங்க. ஆனா இப்ப எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல முடிவுக்கு வரும்போது நீங்க டைவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சது கரெக்டா? என்ன நியாயமா? உதய அவன் பண்ண தப்பெல்லாம் உணர்ந்துட்டான், திருந்திட்டான், மாறிட்டான். இப்ப செல்வராணி கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படா, வாழட்டுமே. அவன் நல்ல பொண்ணு தானே. 2 பேரும் சேர்ந்து நல்லபடியா இருக்கும். இந்த பாருங்க, நாங்க இருக்கிற வரைக்கும் என் பையனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், நீங்க இருக்கிற வரைக்கும் உங்க சிஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. மனுஷனுக்கு நாளைக்கு வாழ்க்கையில என்ன வேணாலும் நடக்கலாம். ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்ப அவங்களுக்கு யார் இருக்காங்க? எல்லாத்தை விட அவளுக்கு பிறக்க போற குழந்தைய பத்தி யோசனை பண்ணி பாருங்க. அது நல்லபடியா பிறக்கணும், நல்லபடியா வளரணும், நல்லபடியா வாழணும். அந்த குழந்தைக்காவது அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும். என்னங்க நான் சொல்றது கரெக்ட் தானே? என் மேலேயும் அரிசி மேலேயும் உங்களுக்கு கோவம் இருந்தா அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். போதுமா? பிள்ளைங்களை வாழ விடுங்க. அவங்க சேர்ந்து வாழணும், அதை பார்க்கணும். அப்போ தானே நமக்கு சந்தோஷம். டிவோர்ஸ் எல்லாம் வேண்டாம் ப்ளீஸ். நீங்க சொல்றதை கேட்கும்போது எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இவ்ளோ சொல்ற நீங்க சேர்ந்து வாழலையே. புத்திமதி சொல்றவங்க முதல்ல தான் ஒழுக்கமா நடந்துக்கணும். என்ன 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 ஒழுக்கம் இல்லாம வாழ்ந்துட்டோம். பாரு, உன் பிரச்சனை வேற, என் பிரச்சனை வேற, அவங்க பிரச்சனை வேற. தேவையில்லாம பேசாத. எல்லாத்துக்கும் நீ தான் காரணமா? எல்லாத்துக்கும் இவ தான் காரணம் போல இருக்கு. பேச வந்துட்ட. உங்களுக்கு இருக்க அதே ரோஷன் தான் எங்க வீட்டு பொண்ணுக்கும் இருக்கும். ஏய், நீ கொஞ்சம் சும்மா இரு. என்னங்க நீங்க அவங்க சொல்ற பேச்ச கேட்டுக்கிட்டு நம்ம வீட்டு பொண்ணை யார் கூட அனுப்புவீங்க? இவங்க கூடவா இல்ல இவர் கூடவா? ஏய், என்னங்க இப்படி பேசுறவ? தம்பி, உங்க வைஃபை கொஞ்சம் பேசுறத நிறுத்த சொல்லுங்க. விட்டு எது வேணாலும் பேசுவாங்களா சார்? இதை பாருங்க, என் பொண்டாட்டி எது பேசினாலும் தப்பா தான் பேசுவா. ஆனா இன்னைக்கு அவ பேசினா எந்த தப்புமே இல்லை. முதல்ல நீங்க உங்க வாழ்க்கையை சரி பண்ணிக்கிட்டு வாங்க, மற்றதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இதெல்லாம் சரிப்பட்டது, வாடி போலாம். ஆமா. டேய், ஏய் ஏய், போடி போ. அவங்களே போயிடு. என்ன பேசுறாங்க? எதை பத்தி பேச வந்திருக்கோம்? இப்ப என்ன பேசுறாங்க பாருங்க. எல்லாம் உங்களால தான். இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருந்தா இதெல்லாம் ஒண்ணு நடந்திருக்காது. காம்ப்ரமைஸ் பேசணும்னா பேசலாம். இப்படி இப்படி சண்டை போடணும்னு வந்தா நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த வழக்கை வரும் 24ஆம் தேதி தள்ளி வைக்கிறேன். நான் நல்ல தம்பி. என் பேரு கங்கா. ஐ அப்ரிஷியேட் யுவர் கட்ஸ். ஹாய் ஹாய், எல்லாருக்கும் புரியுற மாதிரி தமிழ்லே பேசுவோமா? என்னை இங்கே வந்து உங்களை பார்க்க சொன்ன அந்த தைரியத்தை பாராட்டுறேன். இந்த உலகத்திலேயே நான் தான் பெரிய ஆள் நினைக்கிறவ தான் இந்த கங்கா. உங்ககிட்ட ஒரு டீல் பேசணும். இருங்க இருங்க, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணா கேளுங்க, இந்த கங்கா பண்ணுவா.
ஆனா அந்த கங்காக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சு வந்திருந்தா இப்பவே சொல்லிடுறேன், தயவு செய்து போயிருங்க. யார் உதவி இல்லாம ஜெயிக்கணும்னு நினைக்கிறவ தான் இந்த கங்கா. உங்க பலத்தை மட்டும் வச்சு பேசக்கூடாது. எதிரியோட பலத்தையும் எடை போட தெரிஞ்சிருக்கணும். உங்கள்ட்ட எவ்வளவு பேர்? 10 பேர், 100 பேர், 1000 பேர் இருப்பாங்களா? ஆனா போலீஸுங்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சாதாரண ஆள். ஒரு சாதாரண ஆளு போலீஸ்க்கே தண்ணி காட்டின கதை தமிழ்நாட்டில் நடந்திருக்கு தெரியுமா? அப்படி தண்ணி காட்டினவங்களுக்கு சங்கூதி பால் ஊத்தின கதையும் இந்த ஊர்ல நடந்திருக்கு. கேள்விப்பட்டிருப்பல்ல? எவ்வளவு நாள் இப்படி போலீஸை ஏமாத்தி ஒளிஞ்சு மறைஞ்சு தலைமுறைவா வாழ முடியும்னு நினைக்கிற கங்கா? என்னைக்காச்சும் ஒரு நாள் உன்னை போலீஸ் பிடிச்சாங்கன்னா ஏன்னு கேள்வி கூட கேட்க முடியாதபடி உன்னை போட்டு தள்ளிடுவாங்க. நான் தனியாள்ல, என் பின்னாடி ஒரு பெரிய சக்தி இருக்கு. இருந்தும் நான் ஏன் உன்னை பார்க்க வந்திருக்கேன்னா, அந்த அரசி லேசுப்பட்டவை இல்லை. அரசிக்கு நீங்க வேணா பயப்படலாம், ஆனா நான் பயப்பட மாட்டேன். ஏய் உஸ்கோ லேயா. இது யார் தெரியுமா? இவன் என் முன்னாள் தம்பி, இப்போ அரசியோட மருமகன். நம்பிக்கை துரோகி ஆயிட்டான். அதனால இவன் உயிரே எடுக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். இவனை கடத்தி கொண்டாந்து வச்சிருக்கேன். தேவைப்பட்டா அரசியோட மக கலை அரசியும் இங்க கொண்டாந்து வைப்பேன். என்ன அரெஸ்ட் பண்ணணும்னு அரசி நினைச்சா மகளையும் மருமகனையும் உயிரோட விட மாட்டேன்னு அரசியை மிரட்டுவேன். அதுக்கப்புறமும் அரசி என்ன அரெஸ்ட் பண்ணுவாளா? ஏன் சிரிக்கிறீங்க? உன் உயிரை காப்பாத்திக்கிறத இவனை கொல்லான்னு முடிவு பண்ணிட்டேன். அதே மாதிரி அரசியும் யோசிச்சான்னா, இவனை பிடிச்சி கொடுத்து பேரும் புகழும் சம்பாதிக்கிறக்கா தன் பொண்ணே செத்தாலும் பரவாயில்லன்னு அரசி நினைச்சான்னா, ஆல்ரெடி அவங்க பொண்ணு செத்து போனதை தான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. பேசாம நான் சொல்றது கேளு. நீயும் ஸ்ட்ராங், நானும் ஸ்ட்ராங். நம்ம 2 பேரும் சேர்ந்தா டபுள் ஸ்ட்ராங். அரசி பதவியில் இருக்கக்கூடாது, உயிரோடையும் இருக்கக்கூடாது. பதவியிலிருந்து நீ தூக்கு, உயிரை நான் எடுத்துடுறேன். என்னைக்கு அரசி என்ன அரெஸ்ட் பண்ணாலோ அன்னிலிருந்து அந்த முயற்சியில தானே இருக்கேன். எப்படி? வெரி சிம்பிள். தன்னோட புருஷனை காணும், அரசினால தன் புருஷன் உயிருக்கு ஆபத்துன்னு ஈவன் பொண்டாட்டி அரசியோட மக டிஜிபி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், கேஸ் போடணும். அந்த கேஸ்னால பல பிரச்சனைகள் வரும். அரசியோட பதவி போயிடும். அதுக்கப்புறம் அரசியை நான் ஈஸியாக தூக்கிடுவேன். நம்ம 2 பேரும் சேர்ந்தா அரசி காலி, இல்லை நம்ம 2 பேருமே காலி. என்ன சொல்ற? பேருக்கு தான் நல்ல தம்பி, அநியாயத்துக்கு கெட்ட தம்பியா இருக்கீங்க. இனிமே நீங்களும் நானும் ஒன்று, அரசி வாயில மண்ணு. ஏய் ஃபோன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.